வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம கன்னடா வேர்ட்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், தயவுசெய்து அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எழுதி போட்டு அழிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் ரெஃபரன்ஸ்க்காண்டி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டா இந்த வேர்ட்ஸ் வச்சு உங்களால் சென்டென்ஸே ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, போ, வா, நா, நீ, அவன், அவள், இப்படி சிமிலர் வேர்ட்ஸ் நிறையா பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த போ வா அப்படின்றது மரியாதை இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறப்பையோ சின்ன பசங்க கூட பேசுகிறப்ப இது ஓகே. ஆனால் நம்ம ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழியை கற்றுக்கும் போது மரியாதையோட பொலைட்டாக பேசுகிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் எங்கே போய் இதை யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு அட்ரஸ் தெரியல, இதை கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, அந்த மாதிரி தானே நம்ம ரோட்டில் இருக்கிறவங்ககிட்ட தான் பேசுகிறதுக்கு தான் இந்த லாங்குவேஜையே நம்ம கற்றுக்குறோம். அப்படின்றப்ப அதை பொலைட்டாக கற்றுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம நேற்று பார்த்த கொஞ்சம் வேர்ட்ஸை எப்படி பொலைட்டாக, அதாவது மரியாதையோடு எப்படி பேசுகிறது, ப்ளஸ்ஸு அதர் வேர்ட்ஸ், அதாவது சென்டென்ஸ் மேக் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலான் இருக்கேன். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ போ அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? ஹோகு அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? அதாவது நான் தமிழ்லேயே எழுதிடுறேன், போ ஹோகு. இப்போ இதுக்கு மரியாதையை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்லுவோம்? போங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? இங்கே சேர்த்துட்டோம்னா நமக்கு மரியாதை இங்கே கிடச்சிரும். இங்கே என்ன தெரியுமா? சிம்பிளுங்க. இந்த யூவை எடுத்துகிட்டு ஐயை போட வேண்டியதுதான். அதாவது ஹோகி, இந்த கூ எடுத்துகிட்டு அதாவது ஹோகி அப்படின்னு போட்டிங்கன்னா மரியாதையாக சொல்கிற மாதிரி, போங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ வாக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வா அப்படின்னா பா அப்படின்னு பார்த்தோம், பிஏ பா. கரெக்டா? பா கிடையாது, பா. ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன். ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜில் ஒரு பா தான் இருக்குது, அது பா பா எல்லாத்துக்குமே ஒரே லெட்டர் இருக்கிறனால தான் இங்கிலீஷில் எழுதுகிறேன். ஸோ பான்னா வான்னு அர்த்தம். இப்போ வாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, வாங்க அப்படின்றதுக்கு பன்னி. பன்னி கிடையாது, பன்னி. ஸோ இதை நீங்கள் பன்னின்னு படிச்சிடாதீங்க. பா, பன்னி. இதோட கலோக்கியல் ஃபார்ம், கலோக்கியல்னா பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பன்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பன்ரி, அதாவது பன்ரி. இதை நீங்கள் பன்றி கிடையாது, பன்றி. பன்னியும் கரெக்டு தான், பன்றியும் கரெக்டு தான். ரெண்டுமே கலோக்கியலாக, அதாவது நீங்கள் பேச்சு வழக்கில் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பன்றி அல்லது பன்னி அப்படின்னா வாங்க, ஹோகி அப்படின்னா போங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா நீ. அது கன்னடத்தில் எப்படி சொல்லுவோம்னா நீனு. நீக்கு நீனு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், அவன்னா அவனு, அவள்னா அவளு அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி நீன்னா நீனு அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் அப்படின்னு மரியாதையாக சொல்லணும். நீங்கள் ஆர் நீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ வு, இந்த நூக்கு பதிலாக வு, நீ வு அப்படின்னா மரியாதையாக நீங்கன்னு சொல்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்றதுக்கு நானு அப்படின்னு போன வீடியோலேயே பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள், நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாவு, நாவு. நாங்கன்னா நாவு. நான் அப்படின்னா நானும், நாங்கள் அப்படின்னா நாவு. அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு, உனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கன்னடத்தில் நீனகே. உனக்கு அப்படின்றதுக்கு நினகே. உங்களுக்கு அப்படின்றதுக்கு உங்க லுக்கு.
அப்படின்றதுக்கு நிமகே. ஈஸியாக இருக்கு பாருங்க. இவ்வளோதான். நீவு நாவு, நினகே நிமகே. அதே மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு. ನನಗೆ ನನಗೆ. நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கன்னடா வேர்ட்ஸ், கன்னடா சென்டென்சஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஆப் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்புறம் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். வேணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி 10 years முன்னாடி டெவலப் பண்ண ஆப் தான். நிறையா லட்சக்கணக்கான பேர் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ உன்னுடைய, உன்னோடது அப்படின்னு சொல்லணும், இல்லை உன்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்னுடைய. உன்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு நின்னது. நீ இன் ந து, நின்னது. இதே இது கலோக்கியல்ல, பேச்சு வழக்கில் நிந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிந்து, நிந்து, நந்து, நன்னது. இப்போ என்னுடையது அப்படின்றதுக்கு என்னுடைய, என்னுடையது அப்படின்றதுக்கு நந்து, நந்து. இது ப்ராப்பரானது நன்னது, நன்னது. ஆனால் பேச்சு வழக்கில் அதை ஷார்ட் பண்ணிட்டே போயிடுவாங்க. இப்போ நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா ஒந்து எந்து அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம், பார்த்துருக்கீங்களா? உன்னோடது என்னோடது. இப்போ உன்னுடையதுன்னு பேசுறது இல்லை, உன்னோடதுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒந்து அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவங்களும் நின்னது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நிந்து நந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நின்னதுன்னாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? இப்போ இதே இது மரியாதையோட உன்னுடைய பார்த்துட்டோம். உன்னுடையது உன்னுடைய ரெண்டும் ஒன்று தான். இப்போ உங்களுடைய அப்படின்றதுக்கு உங்கள். நிம்மது, நிம்மது இல்லைன்னா நிம்ம. நிம்மன்னா உங்களுடைய, நிம்மது அப்படின்னா உங்களுடையது. இதே இதை ஷார்ட் ஃபார்மில் நிம்து. இப்போ நிந்து நிம்து, சிம்பிள். இப்போ நந்து, இதே இது எங்களுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்களே சொல்லிடலாம். என்னவா இருக்கும்? இது நந்து. அப்போ நம்மளுடையது நம்து. நம்ம அப்படின்றது இங்கேயும் நம்ம தான். இங்கே நமக்கு நம்ம தான் வரும். நம்மது அப்படின்றதுக்கு நம்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்து அப்படின்னா நம்மது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே அப்படின்னு கன்னடத்தில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அங்கே, அங்கே. நம்ம அங்கன்னு பேசி பழகிட்டோம். அங்கன்றதுக்கு அல்லி. இங்கே சொல்லுங்க. அங்கக்கு அல்லின்னா இங்கே என்ன வரும்? இல்லை. இன்னொன்று கேட்குறேன், எங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வரும்? எல்லி. புரிஞ்சா? எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட சிமிலராக தாங்க இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தமிழர்களுக்கு கன்னடம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ உள்ள வெளியே, இதை வந்து கன்னடத்தில் எப்படி சொல்லலாம்? உள்ளே. ஓ ல கே, ஒளகே. இப்போ உள்ளே ஒளகேன்னு இருக்குது. இந்த உலகையும் பார்த்திங்கன்னா தமிழ் மாதிரியே தான் இருக்கும். எப்படின்னா நம்ம ஒரு சில டைம் உள்ளன்னு மட்டும் சொல்ல மாட்டோம், உள்ளுக்க இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்க உலகே கிட்டத்தட்ட வருதா? உள்ளுக்க அப்படின்றதும் உலகேவும் கிட்டத்தட்ட மேட்ச். நெக்ஸ்ட்டு வெளியே. வெளியே ஆர் வெளியே அப்படின்றதுக்கு ஹோராகே. அது ஹோராகே. இது ஒளகே. இந்த லா போட்டிருக்கேன். ஒளகே, ஹொரகே. இந்த ஹொரகேக்கு பதிலாக இன்னொன்னும் சொல்லுவாங்க, ஆச்சே அப்படின்பாங்க. ஆச்சே. ஆச்சேன்னாலும் ஹொரகேன்னாலும் வெளியே, அவுட் சைடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேணும், வேணாம், இருக்கு, இல்லை,
ஆமாம், இல்லை, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேணும் அதாவது வேண்டும். கன்னடத்தில் ಬೇಕು, 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 ಬೇಕು. வேண்டாம், ಬೇಡ, ಬೇಡ, ಬೇಕು, ಬೇಡ. ಬೇಕು வேணும், ಬೇಡ வேணாம். அடுத்து ஆமா இல்லை. ஆமா, ஆம் இல்லைன்னா ஆமா. ಹೌದು, ಹೌದು, ಹೌದು. ಹೌದುன்னா ஆமாம், ಹೌದು. இல்லை அப்படின்றதுக்கு இல்லை அப்படின்றதுக்கும் இங்கேயும் இல்லை தான். ஆனால் ப்ரொனவுன்சியேஷனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறத விட இல்லா, இல்லா, இல்லா அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கு, இதே, அதாவது இதே. இருக்குன்னா இதே அப்படின்னு அர்த்தம். இப்போ இருக்கு பார்த்தாச்சு, இல்லை பார்த்தாச்சு, ஆமாம் பார்த்தாச்சு, எல்லி, அள்ளி, இல்லி இதெல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருளோட விலை எவ்வளோன்னு கேட்கணும். அதுக்கு எவ்வளோ, அதாவது எவ்வளோ, ಎಷ್ಟು, 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 இஷ்னு ಎಷ್ಟು கிடையாது, ಎಷ್ಟು. எஷ்டுன்னா எவ்வளோ, எவ்வளவு, எவ்வளவு அப்படின்றதுக்கு ಎಷ್ಟು. என்ன அப்படின்னு கேட்கணும். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஏனோ, ஏனோ, ஏனோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறது. அப்புறம் இன்னொரு வேர்டு பார்த்தீங்கன்னா யார். யார் அப்படின்றதுக்கு கன்னடத்துலையும் ஈஸி தாங்க. யாரு, யாரு. இந்த பக்கம் அந்த பக்கம். இதுக்கு கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்படின்றதுக்கு ஈ, ஈ கடை. அந்த பக்கம் ஆ கடை. ஸோ இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சு இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு அப்படின்றத நம்ம என்ன பார்த்தோம், ನನಗೆ. சரியா? இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்றத கன்னடாவில் எப்படி சொல்லலாம்? ஏன்னா இது எல்லா வேர்ட்ஸுமே நம்ம கற்றுக்கிட்டாச்சு. எனக்கு, ನನಗೆ, ನನಗೆ. இதுக்கு கன்னடத்துலேயும் இதுதான். இது ஃபஸ்ட் வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். இது, ನನಗೆ இது. வேணுன்றது இப்போ தான் பார்த்தோம், ಬೇಕು. ನನಗೆ இது ಬೇಕು அப்படின்னா எனக்கு இது வேணும். எனக்கு அது வேணும் அப்படின்னா ನನಗೆ அது ಬೇಕು. ஓகேவா? இப்போ இந்த வேணும்னு நம்ம பார்த்தாச்சு. வேணுமா அப்படின்னு நம்ம பார்க்கல இல்லையா? அதை பார்க்கலாம். இப்போ வேணுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளாக வேணும்னா வேண்டும்னு அர்த்தம். இதை கொஸ்டினாக எப்படி மாற்றுவோம்? வேணுமா அப்படின்னு மாற்றுவோம். கரெக்டாக? வேணுமா இந்த ஆ சேர்த்துட்டோம்னா கொஸ்டினாக மாறிடும். சேம் தான் கன்னடத்துலேயும். ಬೇಕು அப்படின்னா வேணும், பேக்கா அப்படின்னா வேணுமா. ஸோ பேக்கா அப்படின்னா வேணுமா. அதே தான் வேணாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு பேடான்னா வேண்டாம், பேடாவா அப்படின்னா வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கொஷின் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இதை வச்சே இதுலேயே ஒரு கொஷின் கேட்க முடியும். எப்படி சொல்லுங்கள்? எனக்கு இது வேணும். அப்போ உனக்கு இது வேணுமான்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? உனக்குக்கு கன்னடத்தில் என்ன? நீனಗೆ, நீனಗೆ. இது பேக்கா அப்படின்னா உனக்கு இது வேணுமா அர்த்தம். நினಗೆ இது பேக்கா. இப்போ மரியாதையாக கேட்குறதுக்கு
ನಿಮಗೆ ಇದು ಬೇಕಾ, ನಿಮಗೆ ಇದು ಬೇಕಾ அப்படின்னா உங்களுக்கு இது வேணுமா. இதே இது வேண்டாமான்னு சொல்கிறதுக்கு நிமகே இது பேடாவா, நிமகே இது பேடாவா அப்படின்னா உங்களுக்கு இது வேணாமா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்கணும். கன்னடத்தில் எப்படி கேட்கலாம்? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கணும். எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு எல்லி இதே. இங்கே இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இல்லி இதே. இல்லி இதே அப்படின்னா இங்கே இருக்கு. இப்போ இன்னொரு சென்டென்ஸ் நீங்கள் மேக் பண்ணலாம். நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கன்னடத்தில் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? நீங்கள் எங்கே போக வேண்டும். நீங்கள் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நீவு. நீவு எங்கே எல்லி, போக ಹೋಗ, வேண்டும் ಬೇಕು. எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு பார்த்தீங்களா. இது நம்ம ஜென்ரலாக பேசும்போது நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு தான் பேசுவோம். போக வேண்டும்னு நம்ம பேச மாட்டோம். அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, இது ಹೋಗಬೇಕು ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. ಹೋಗಬೇಕು அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ಹೋಗಬೇಕು, ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. அதை இங்கிலீஷில் எழுதுனா ஈஸியாக இருக்கும். ಹೋಗಬೇಕುக்கு பதிலாக ಹೋಗಬೇಕು, ಹೋಗಬೇಕು. இப்போ இதை வச்சே, இந்த ಹೋಗಬೇಕು வச்சே நம்ம நிறையா சொல்லலாம். ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும். நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் ಅಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் நான் இப்போ கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வச்சே உங்களால் பண்ண முடியும். நம்ம இந்த போன வீடியோ இந்த வீடியோ சேர்த்தோம்னா ஒரு ரொம்ப போனால் ஒரு 35 வேர்ட்ஸ் கற்றுட்ருப்போம்னு நான் நினைக்கிறேன். இந்த வேர்ட்ஸை வச்சே நம்மளால் எவ்வளோ சென்டென்சஸ் மேக் பண்ண முடியுது பார்த்தீங்களா. இப்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இல்லைனா ஹோம்ஒர்க் மாதிரி கூட வச்சுக்கோங்க. நான் ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க. நான் டெஃபினெட்லி பார்த்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா சரின்னு சொல்கிறேன். தப்பாக இருந்தால் அது எப்படி சரியாக எழுதணுன்றது உங்களுக்கு நான் எவ்ரி கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாமா? அவனுக்கு அது வேணும், இவருக்கு இது வேணும், இது உங்களோடது, அது என்னோடது, அது எங்களோடது. ரைட் போங்க. ரைட்டுக்கு நீங்கள் ரைட்டுன்னே சொல்லலாம். ஆனால் போங்க நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ரைட்டு போங்க, ஸ்ட்ரைட் போங்க, லெஃப்ட் போங்க. உங்களுக்கு வேணுமா, அவருக்கு வேணுமா? ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தா இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் பேர் என்ன, அவர் பேர் என்ன, அவர் யார், வெளியே போங்க, உள்ள வாங்க, நீங்க யாரு, அவன் யாரு, எவ்வளோ இருக்கு, வேணுமா வேணாமா, அவனுக்கு அது வேணுமா வேணாமா, எங்களுக்கு அது வேணும், இந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் போங்க. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் போட பாருங்கள். நான் அதை சரி பார்த்துட்டு எஸ் ஆர் நோன்னு போடுறேன். தப்பாக இருந்தால் எது தப்புன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோ இன்னும் நிறையா வேர்ட்ஸோட இன்னும் ஈஸியாக சென்டென்சஸ் மேக் பண்ணுற மாதிரி கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கேன். சீக்கிரமாக 3rd வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நிறையா பேர் பெங்களூரில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது டெஃபினெட்லி தேவைப்படும். நான் ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி அங்கே போகிறப்ப நான் நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அந்த கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த லாங்குவேஜ் வீடியோஸஸ்லாம் நான் அப்லோட் பண்ணவே ஆரம்பித்தேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.